அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10th எக்கனாமிக்ஸில் அரசாங்கமும் வரிகளும் இது நாளைக்கு எழுதக்கூடிய டெஸ்ட் 2க்கு உள்ள சாப்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு. அதனால் இந்த டீட்டெயிலை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். குரூப் 1ல் இருந்து குரூப் 2 குரூப் 4 எல்லாத்துக்குமான காமன் கான்செப்ட் இது. அதனால் எல்லோரும் கொஞ்சம் கவனிங்க, ஓகேவா? சரி, இந்த டாப்பிக்கில் வந்து அரசாங்கமும் வரிகளும். அரசாங்கம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக வரி வேணும். வரி வசூல் இருந்தால் தான் ஒரு அரசாங்கம் தன்னை நிலைநிறுத்திக்க முடியும், மக்களுக்கான நலத்திட்டங்களை செஞ்சுக்க முடியும். அப்போ ஒரு அரசாங்கம் வரி வசூல் மட்டும் இல்லை, அதுக்கான ஒரு சில கொள்கை கோட்பாடுகள் இருக்கணும். அதாவது பாலிசி வச்சுருக்கணும், வளர்ச்சி கொள்கைகள் வச்சுருக்கணும். ஒரு இப்போ எலெக்ஷன் பீரியட், இப்போ வந்து நிறைய கட்சிகள்லாம் நிறையா பேசுகிறாங்க. பட்டு எத்தனை கட்சிகள் கொள்கைகளோடு பேசுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் 1 or 2 தான். மீதி எல்லாமே சும்மா பேருக்காக தான், ஒரு கவர்ச்சி அரசியல் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு அரசாங்கம் பண்ணணும்னு யார் விருப்பப்பட்டாலும் கண்டிப்பாக கொள்கைகள் இருக்கணும் அப்படிங்கிறது முக்கியம். ரெண்டாவது வரி. வரி வந்து என்ன விதமான வரிகள் வைக்கலாம், ஒவ்வொரு மக்களுக்குமான வரிகள் என்ன, அதில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வரியை எப்படி விதிக்கணும், அது எப்படி வசூல் பண்ணணும், இந்த ரொம்ப முக்கியம். ஒரு வரி ஏமாற்றம். வரியில் நிறைய பேர் வரி கட்டுறாங்க, சில பேர் வரி கட்டாமல் தப்பிச்சு போகிறாங்க, சில பேர் வாங்கிய பொருளுக்கு வரி கட்டாமல் கோர்ட்டு படி ஏறுறாங்க. இப்போல்லாம் நிறையா இருக்கு இல்லையா? அதே மாதிரி கருப்பு பணம், இந்த ரொம்ப விஷயம். இந்த கருப்பு பணம்ங்கிறது என்ன, இது பற்றியெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம், ஓகேவா? இந்த பாடத்தில் அதுதான் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? சரி, முதல்ல ஒரு நாட்டுடைய பொருளாதார முன்னேற்றம் அடையணும்னா கண்டிப்பாக அந்த நாடு கண்டிப்பாக வரி வசூல் சரியாக பண்ணால் மட்டும்தான் பொருளாதார முன்னேற்றம் அடைய முடியும் அப்படிங்கிறது முக்கியம். இப்போ வரி எங்கேருந்து சார் வரும்? வரி அப்படின்னா, வரி வந்து ஒரு தனிநபரும் வரி கட்டணும், ஒரு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்கள் ஒரு பொருளை வாங்குவதற்காக அதுக்கு வரி கட்டணும். அப்போ நேர்முகமாகவும் நம்ம வரி கட்டுறோம், மறைமுகமாகவும் வரி கட்டுறோம். இப்போ நேர்முகம்னா ஒரு தொழிலாளி தான் சம்பாதித்த பணத்துக்கு அரசாங்கத்துக்கு நேரடியாக கட்டுற நேரடி வரி. இன்னொன்று, அவரே ஒரு கடையில் போய்ட்டு ஒரு பொருளை வாங்குறாருன்னா அந்த பொருளுக்கு உற்பத்தி செலவை தாண்டி மூலதன செலவு ப்ளஸ் லாபம் இதெல்லாம் தாண்டி சில வரிமுறைகளை வச்சுருப்பாங்க. இப்போ இந்த வரிக்கு பேர் வந்து மறைமுக வரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக மொத்தம் ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக நடக்கணும்னா நிதி ஆதாரங்களை அது முழுமையாக திரட்டணும். அப்படின்னா மட்டும்தான் ஒரு அரசாங்கம் சிறப்பாக நடக்க முடியும். சரிங்க சார், வளர்ச்சி கொள்கைகள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது அரசாங்கத்துடைய பங்கு என்ன? வளர்ச்சி கொள்கைகள் வந்து அரசாங்கத்தில் என்னென்ன பங்கு இருக்குது அப்படின்னா, முதல்ல ஒரு நாடு பாதுகாப்பாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ இராணுவம். இப்போ இராணுவம் ஒவ்வொரு நாட்டிற்கும் மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அந்த இராணுவத்திற்கு சில கொள்கைகள் வச்சுருக்கணும். இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் இராணுவத்திற்காக பல மில்லியன் டாலர்ஸ் வந்து செலவு பண்ணுறாங்க. இந்தியா போன்ற நாடுகள்லாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா வந்து 2026 வரைக்கும் நம்மளுடைய டிஃபென்ஸுக்காக நம்மளுடைய பட்ஜெட்டில் ஒதுக்குற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 6,81,210.27 கோடி நம்ம வந்து இராணுவத்துக்காக நம்ம செலவு பண்ணுறோம். இதற்கு முன்னாடி இருந்த காலங்களில் இராணுவத்துக்கு செலவு பண்ண பணங்கிறது இந்த அளவுக்கு செலவு பண்ணலை. ஆனாலும் ஓரளவு நாடு பாதுகாப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதை விட பல மடங்கு செலவு பண்ணுறோம்னா அப்போ நாட்டை சுற்றி ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குதுன்னு தான் நமக்கு அர்த்தம். அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு நாடும் பாதுகாப்புக்காக நிறைய பணங்களை செலவு பண்ணுது. இப்போ இந்த பணங்கள்லாம் எங்கேருந்து, நம்ம வரி வசூலேருந்து எடுக்கக்கூடிய பணத்தை தான் நம்ம இப்படி செலவு பண்ணுறோம். இரண்டாவது, அயல்நாட்டு கொள்கை. ஒவ்வொரு நாடும் தன்னை சுற்றியுள்ள நாடுகளோ அல்லது உலக நாடுகள், இன்றைக்கி ஐநாவால் அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளை வந்து 193 ப்ளஸ் சூடானோட சேர்த்து 194 நாடுகள் வந்து இன்னும் உலக நாடுகள் இருக்குது. இப்போ 194 நாடுகள் கூடவும் நம்மளுடைய இந்தியா அல்லது ஒவ்வொரு நாடும் நட்புறவை வளர்த்துக்கணும், உறவை பராமரிக்கணும். அப்போ அதற்கு கண்டிப்பாக ஒவ்வொரு நாடும் ஒரு அயல்நாட்டு கொள்கை வச்சுருக்கணும். நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறப்பான அயல்நாட்டு கொள்கை வச்சுருக்கோம். நேரு பிரதமராக இருக்கும்போது உருவாக்கப்பட்ட அயல்நாட்டு கொள்கை சிறப்பான அயல்நாட்டு கொள்கை. இப்போ சமீப காலங்களாக அயல்நாட்டு கொள்கையில் சில இப்போ பிரச்சனைகள் இருக்குது, அதை நம்ம கண்கூடாக இப்போ அமெரிக்கா போன்ற நாடுகள் நம்மளை வச்சுருக்கக்கூடிய உறவு முறைகளை என்னென்னு தெரியல. இப்போ சில நாடுகளில் அமெரிக்கா சொல்கிற விஷயங்களை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு நம்ம அமெரிக்கா போன்ற நாடுகள் தள்ளுது. நாமளும் அதை ஏற்றுக்கிட்டு நம்ம சில விஷயங்களை செய்கிற மாதிரி இருக்குது. இது அயல்நாட்டு கொள்கைகளை சில பரிமாணங்களாக நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் உண்மையான அயல்நாட்டு கொள்கை இது அல்லங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா, அயல்நாட்டு கொள்கையில் வந்து என்னென்னா, ஏற்றுமதி இறக்குமதி, ஒரு மூலதனத்தை போடுறது, மூலதனத்தை வந்து பரிமாற்றம் செய்கிறது, உழைப்பை பரிமாற்றம் செய்கிறது, ஒரு நல்ல பொருளாதார உறவினை பராமரிப்பது, இது எல்லாமே ஒரு நாட்டுக்கும் இருக்க வேண்டிய அயல்நாட்டு கொள்கை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இலங்கை போன்ற நாடுகள்லாம் பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கும்போது அந்த நாட்டில் வந்து இந்தியா வந்து வீடுகள்லாம் கட்டி கொடுத்துருக்கோம், ஆப்கானிஸ்தானில் கட்டி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு நம்ம வந்து செயல்படுறோம். அப்போ நாம் வலுவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அதில் வந்து செயல்பட முடியும். அடுத்து மூன்றாவதாக உள்ள விஷயம் வந்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் தேர்தலை நடத்தணும். நம்ம சரியான நேரத்தில் தான் இதை பற்றி பேசுகிறோம். தேர்தல் 2026 தேர்தல் நேரத்தில் இந்த விஷயத்தை பேசுகிறோம்.
ஒரு நாடு தேர்தல்களை நடத்தணும் அப்படின்னா அந்த நாடு வந்து கண்டிப்பாக ஜனநாயக நாடாக இருக்கணும். ஜனநாயக நாட்டில் மட்டும்தான் தேர்தல் நடத்தணும். அப்போ நம்ம நாட்டில் வந்து நாடாளுமன்றத்தில் இப்போ லோக்சபா இருக்குது, ராஜ்யசபா இருக்குது, ரெண்டுமே இருக்கக்கூடிய இரு அவைகளை கொண்ட ஒரு நாடு. அது இல்லாமல் மாநிலங்களில் வந்து சில மாநிலங்கள் வந்து மேலவை இருக்குது, சில மாநிலங்கள் சட்டமன்றங்கள் மட்டும் இருக்குது, அப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள் இருக்குது, இப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்போ குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த மாதிரியான ஜனநாயக அமைப்புகளை சரியாக வலுவாக வச்சுருக்கணும். இந்தியா போன்ற நாடுகளில் வந்து தேர்தல் நடத்துவதற்கு ஆர்டிகிள் 324 வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட அமைப்பில் ஆர்டிகல் 324 நம்ம தேர்தல் ஆணையம் நம்ம தேர்தல் நடத்துவதற்கான சில விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம தேர்தல்களை நம்ம சரியாக செய்யணும் குறிப்பிட்ட கால இடைவெளியில். அடுத்து பார்த்திங்கன்னா சட்டம் மற்றும் ஒழுங்கு, இது ரொம்ப முக்கியமானது. சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு மாநிலம் மட்டும் இல்லை, ஒரு மத்திய அரசு, ஒரு நடுவண் அரசு, இவைகளும் சட்ட ஒழுங்குகளை பராமரிக்கணும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை மேலே மட்டுமே ஒரு சில குற்றச்சாட்டுகளை வைக்க முடியாது. ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய சில குற்றங்கள் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மைய அரசுக்கும் அதில் பொறுப்பு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்போ நடுவண் அரசு மற்றும் மாநில அரசுகள் நமது உரிமைகள், சொத்துக்களை பாதுகாத்தல், பொருளாதார வளர்ச்சி, சமூகத்தை ஒழுங்குபடுத்தல், இது மாதிரியான ஏராளமான சட்டங்களை வந்து இயற்றுறாங்க. அது மத்திய அரசும் சரி, மாநில அரசும் சரி. இப்போ சமீபத்தில் கூட மத்திய அரசு வந்து மகளிர் மசோதா அப்படின்னு ஒன்று நிறைவேற்றினாங்க. அது ஏற்கனவே 2023 நிறைவேற்றியாச்சுன்னு ஒரு அமைப்பு சொல்கிறாங்க. பட் 2026 ஒரு பில்லை பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷனுங்கிற ஒரு பில்லு போகுது. இப்படி நிறையா விஷயங்கள் நாட்டில். இப்போ இது எல்லாமே நாட்டு பிரச்சனைகள், நாட்டுக்கான விஷயங்களை நாம் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பது யார் அப்படின்னா அது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு. ஓகேவா? ஆக ஒரு நாட்டுக்குள்ளே நடக்க வேண்டிய ஒரு பிரச்சனைக்கு ஒரு குறிப்பிட்ட அரசு மட்டும் பொறுப்பாகாது, ஒட்டுமொத்த நாட்டில் இருக்கக்கூடிய மொத்த அரசும் பொறுப்பேற்கணுங்கிறது தான் நம்ம இதில் பேச வேண்டிய விஷயம். ஓகேவா? சரி, அடுத்து பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல். அரசாங்கம் வந்து பல்வேறு துறைகள் மூலம் அந்த அரசாங்கம் வந்து பல்வேறு துறைகள் மூலம் சமூகத்துக்கான எல்லா விஷயத்தையும் அது உதாரணத்துக்கு வருவாய்த்துறை இருக்குது, பள்ளிகள் இருக்குது, ஸ்கூல் எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல்ஸு, கிராம வளர்ச்சி, ரூரல் டெவலப்மெண்ட்டு, அர்பன் டெவலப்மெண்ட், நகர்ப்புற வளர்ச்சி, இப்படி பல்வேறு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒவ்வொரு அரசும் அந்த ஊருக்கான கல்வி நிலையங்களை உருவாக்குறது, சாலைகள் அமைக்கிறது, குடிநீர் வாய்ப்புகள் கொடுக்கறது, குப்பைகளை சேகரிக்கிறது, பொது பணிகளை செய்கிறது, இது மாதிரி எல்லா விதமான வளர்ச்சி பணிகளையும் அந்த பொது நிர்வாகம், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு செய்கிறாங்க. அடுத்து வருமான மறுபகிர்வு மற்றும் வறுமை ஒழிப்பு. வருமான பகிர்வு, வரி பகிர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆர்டிகல் 280 நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கு. அதனால தான் நிதி ஆணையம் அப்படிலாம் போடுறோம். ஓகேவா? நிதி ஆணையம் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கலாம் பற்றி பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஆர்டிகல் 280 பிரகாரம். அப்போ வருமான மறுபகிர்வு, வறுமை ஒழிப்பு, இதெல்லாம் வருமானத்தை வந்து நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய வருமானத்தை ஒரு எந்த அரசு வசூல் பண்ணுதோ அந்த அரசு வந்து அது சம்மந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு பகிர்வு கொடுக்கணும். ரொம்ப முக்கியம். இப்போ நாட்டில் நிலவக்கூடிய சில பிரச்சனைகள், உதாரணத்துக்கு தமிழ்நாடுன்னு வச்சுங்களேன், மத்திய அரசு வந்து என் மூலம் வாங்கின வரி பகிர்வு வந்து எங்களுக்கு சரியாக பண்ணலை, கல்விக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு பண்ணலை, சில திட்டங்களுக்கு கொடுக்க வேண்டிய வரி பகிர்வு பண்ணலை, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாநிலம் அப்படிலாம் டக்குன்னு பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. அப்போ இவ்வளோ பணம் நம்மள்கிட்ட இருந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் வசூலிக்கப்படுகின்ற நிதியானது, வரியானது, மத்திய நடுவண் அரசானது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் குறிப்பிட்ட நிலைக்கு தகுந்த மாதிரி பிரித்து கொடுத்தா அந்த மாநிலங்கள் வளர்ச்சி அடையும். அப்போ வரி பகிர்வு எங்கேயோ ஒரு இடத்துல நின்றக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அடுத்து அதிக வருமானம் உடையவங்க வந்து கண்டிப்பாக வரியை செலுத்தணும், குறைந்த வருமானம் உடையவர்களும் வரி செலுத்தணும். அப்போ எதுக்கு வரி செலுத்தணும்? இப்போ அதிக வருமானம் உடையவங்க வந்து நிறையா ஏர்ன் பண்ணுறாங்க, நிறையா தொழிற்சாலைகள், அது வழியாக அவங்களுக்கு வருமானம் வருது. அப்போ கண்டிப்பாக அதிக வரியை செலுத்தி ஆகணும். அப்போ மற்றவங்க செலுத்தணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு நாட்டில் இருக்க ஒவ்வொரு குடிமகனும் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை கண்டிப்பாக செலுத்தி ஆகணும். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சில அடிப்படை தேவைகள் இருக்கும். சில அடிப்படை தேவைகள், தேவையான உணவு முறைகள், தங்கு உடை, கல்வி, சுகாதார பாதுகாப்பு, இது மாதிரி விஷயங்களுக்கு நம்ம செலவினங்களை கொடுத்தே ஆகணும். அடுத்து பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை ஒழுங்குபடுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. நாட்டோடைய வருமானம் சரியான வரிமுறைகளில் வருமானம் வருதுன்னா அந்த வருமானம் ஒரு குறிப்பிட்ட விகிதங்களில் சேமிக்கப்பட வேண்டும். சேமிக்கப்படலைன்னா நம்ம ஓட்டப்பானையில் தண்ணி பிடிச்ச மாதிரி ஆகிப்போம். ஏன்னா இப்போ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய வருமான வரி பணத்தை வந்து நம்ம சரியாக கையாளாதனால தான் நிறைய நபர்கள் வந்து நாட்டை விட்டு ஓடி போயிருக்காங்க. பணமே கட்டாமல், வாங்கின பணத்தை கட்டாமல் ஓடி போயிருக்காங்க.
இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா சில இடங்களில் வந்து அரசாங்கமே சில இடங்களில் வரி பகிர்வை வந்து சரியாக கொடுக்காதனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏற்கனவே வந்து மத்திய அரசு வந்து பிஎம் கேர்ஸ்ன்னு நிதி வாங்கினாங்க. அடுத்து வந்து ஸ்வச் பாரத்தில் நிதி வாங்கினாங்க. இது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இந்த பொருளாதார குவிப்பு, அதாவது நிதியை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. அப்போ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கலெக்ட் பண்ணுறாங்க. சரிங்க சார், இப்போ நாட்டில் உருவாகக்கூடிய பண அளிப்பையோ இல்லை வட்டி விகிதத்தையோ பணவீக்கத்தையோ அந்நிய செலாவணியோ இது யாரோ ஒருத்தங்க கரெக்ட் பண்ண முடியல. அப்போ இதெல்லாம் யார் சார் பார்க்குறாங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி தான் அதை வந்து பார்க்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போ வந்துச்சு? 1935 வந்துச்சு. ஒவ்வொரு நாடும் தனக்குன்னு ஒரு மைய வங்கி வச்சுருக்கு. இந்தியாவுக்கான ரிசர்வ் வங்கி 1934 சட்டம் போட்டாங்க, 35 அந்த வங்கி வந்துச்சு. ஓகேவா? இன்றைக்கி இதுதான் நம்மளுடைய அந்நிய செலாவணியை இது பண்ணுது. பணவீக்கம் அதை நம்ம வந்து கட்டுப்படுத்தி வைக்குது. வட்டி விகிதம் ரெப்போ ரேட் எவ்வளோன்னு கொடுக்க சொல்லுது. பணத்தோட அளிப்பு, பணத்துக்கான மதிப்பை சரி பண்ணி கொடுக்குது. இது எல்லாமே மத்திய அரசோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய இந்திய ரிசர்வ் வங்கி தான் இதை பார்க்குது. சரிங்க சார், இதை தாண்டி வேறு என்ன சார் பண்ணுறாங்கன்னா, இதில் ஏற்ற இறக்கங்கள் வரும். பண அளிப்பில் ஏற்ற இறக்கங்கள் வரும். அப்போ இதை யார் சார் கண்ட்ரோல் பண்ணால்? இதில் 2 முக்கியமான காம்பனண்ட் இருக்காங்க. ஒன்று செபி, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, தட் இஸ் இந்திய பங்கு மற்றும் பண பரிவர்த்தனை வாரியம். இது வந்து பாம்பேயில் இருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இது கண்டிப்பாக இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான், பதிவு பண்ணிட்டு தான் ஒவ்வொரு நிறுவனமும் நம்ம வந்து என்ன பங்குகளை வெளியிட முடியும். அந்த நிறுவனங்கள் வந்து அரசாங்கத்தால் அப்படியே செபியால் வந்து கண்டிப்பாக அப்படியே ஃபாலோப்பில் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா போட்டி ஆணையம், இந்திய போட்டி ஆணையம், அதாவது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். காம்படிஷன் கமிஷன்னா என்ன சார் அப்படின்னா, இது வந்து நீங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கே மாட்டேன். காம்படிஷன் கமிஷனுங்கிறது என்னென்னா, ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிறுவனமும் போட்டிகள் நிறைந்த தொழிலில் போட்டி இருக்கும். ஆனால் அந்த தொழிலில் போட்டி போடும்போது ஒரு சாத்வீக முறையில் தான் அந்த போட்டி இருக்கணும் ஒழிஞ்சு ஒரு நிறுவனத்தை குழிப்பறித்து மேலே எந்திரிக்கிற மாதிரியான போட்டி இருக்கக்கூடாது. இப்போ இதெல்லாம் யார் சார் வாட்ச் பண்ணுவாங்கன்னா, இந்த காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இவங்க தான் ஒரு நாட்டில் நிலவக்கூடிய தொழில் போட்டியாக இருக்கலாம், தொழிலுக்கான முதலீடுகளாக இருக்கலாம், அது எப்படி நடக்குதுங்கிற இதெல்லாமே வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே அரசோடைய நிறுவனம். இவை தான் பொருளாதாரத்தை வந்து கட்டுப்படுத்தி வைக்கிது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து வரி அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, வரிங்கிறது வரி விதிப்பு அப்படிங்கிற ஒரு சொல்லேருந்து உருவானது அப்படின்னு சொல்கிறோம். இதோட உண்மையான பொருள் பார்த்திங்கன்னா மதிப்பீடுன்னு அர்த்தம். வரின்னா மதிப்பீடு. ஒரு பொருளுக்கு உரிய மதிப்பீடை தான் நம்ம வரின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் நிலம் வச்சுருக்கேன் அப்படின்னா, என் நிலத்துக்கு உரிய மதிப்பீடு, நான் வந்து 5 லட்ச ரூபா நிலம் வச்சுருக்கேன்னா ஒரு 500 ரூபாயாவது நான் அதுக்கான மதிப்பீடாக, அதுக்கான உபயோக மதிப்பீடாக நம்ம வந்து கொடுக்குறேன். அதுதான் நான் வரி விதிப்புன்னு நான் சொல்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, வரி விதிப்புங்கிறது ஒரு அரசாங்கம் தன்னுடைய செலவுகளுக்காக இப்போ இந்திய அரசு இருக்குது. இந்திய அரசு வந்து டெய்லி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து ஃபாரின் போகிறாரு, இப்போ ஃப்ளைட்டில் போகிறாரு, அதுக்கான செலவுன்னு இருக்குது. அங்கே உள்ள நாடுகளுடைய ஒப்பந்தம் போகிறாரு, அதுக்கான செலவுன்னு இருக்குது. அவர் கூட ஒரு குரூப் ஆஃப் டீம்ஸ் போவோம், அதுக்கான செலவுன்னு இருக்குது. அப்போ இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான செலவுகள் இருக்குது. மக்களுக்கான சமூக பணிகளுக்கான செலவுகள் இருக்குது. கட்டமைப்புக்கான செலவுகள் இருக்குது. ஒரு ஏர்போர்ட்டை கட்டி போடுறோம், ரோடை போடுறோம், NHAI போடுறோம், நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரோடு போடுறாங்க, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏர்போர்ட்ஸ் கட்டுறாங்க. இப்படி பலதரப்பட்ட பணிகளுக்கு அரசாங்கத்துக்கு பணம் வேணும். அரசாங்கம் நினச்சவொடனே மைய வங்கி தன் கையில் இருக்குது, ரிசர்வ் பேங்க் கையில் இருக்குன்னு நோட்டாக அச்சடித்து வெளியில் விட முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படி பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான வரிமுறைகளில் தான் அரசாங்கம் வந்து வரி வருவாயை பெருக்க முடியும். அப்போ அரசு வந்து செயல்பாட்டுக்கு கண்டிப்பாக வரி வேணும். இப்போ இந்த வரி அமைப்புங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆடம் ஸ்மித், அதாவது பொருளாதாரத்தின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆடம் ஸ்மித், அவர் தான் முதல்ல அந்த பொருளாதார சம்மந்தப்பட்ட வரி விதிப்புகள் சம்மந்தப்பட்ட நிறையா கொடுத்துருக்கார். அவர் கொடுத்ததில் வந்து முதல் விதி வந்து சமத்துவ விதி. சமத்துவ விதினா ஈக்குவலாக நம்ம எல்லா மக்களையும் சமமாக பார்க்கணும். பணக்காரர் ஏழை அப்படின்னு பார்க்கணும். பணக்காரர்கள் வந்து அவர்கள் சம்பாதிக்க தகுந்த மாதிரி வரி கட்டணும், ஏழைகள் வருவாய்க்கு தகுந்த மாதிரி வரி கட்டணும் அப்படிங்கிறது உண்டு. அடுத்து உறுதி விதி அப்படின்னா, ஒவ்வொரு வருடத்துலேயும் எவ்வளவு வரித்தொகை வந்து அரசாங்கத்துக்கு செலுத்தணுங்கிறத கண்டிப்பாக கணக்கிட்டு முன்னாடியே அரசாங்கம் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் அந்த வரி விகிதம் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, சிக்கன மற்றும் வசதி விதி அப்படின்னு சொல்லுது. சிக்கன மற்றும் வசதி விதினா என்ன? வரி வந்து எளிமையாக இருக்கணும், நம்ம வந்து டக்குன்னு கட்டுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி பணம் எப்போ கையில் இருக்கோ அப்போ தான் வரி கட்டுற மாதிரி இருக்கணும். நீங்கள் பாட்டுக்கு வரின்னு போட்டுவிட்டு அவங்கள போட்டு நெருக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம். அடுத்து 4வதாக பார்த்திங்கன்னா, உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி வரி. இது என்ன சார் உற்பத்தி திறன் மற்றும் நெகிழ்ச்சி விதி அப்படின்னா,
ஒரு அரசாங்கம் வந்து போதுமான வரி வருவாயை பெறக்கூடிய வரிகளை வந்து கரெக்டாக தேர்வு செய்யணும். இந்த வரியில் இந்த முறைகளில் வரி எடுத்துக்கலாம், இந்த வேலைக்கு இந்த வரியை போடலாம், இப்படி நிறையா வரி முறைகளை கண்டுபிடிக்கணும், அந்த வரிமுறைகளை தேர்வு செய்யணும். அப்போ இதுக்கு தான் உற்பத்தி திறன். இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட்டை உற்பத்தி பண்ணேன், நான் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன்னா என்னுடைய இண்டஸ்ட்ரியிலேருந்து எவ்வளோ ப்ராடக்ட் உற்பத்தியா அதுக்கு தகுந்த மாதிரி நான் குறிப்பிட்ட வரியை போடணும். வரி ஏய்ப்பு செய்வாங்க. இப்போல்லாம் நிறையா நடிகர்கள்லாம் ஃபாரின்லேருந்து காரை இறக்குறான், காரை கேட்டு 1.5 கோடி வரி கட்டலன்னு கூட இப்போ ஒரு நடிகர் வந்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் பொது வெளியில் நம்ம நடிச்சுக்கிருக்கோம் எல்லாமே வந்து நான் அப்படி நல்லவன் அப்படின்னு. ஆனால் பொது வெளியில் பார்க்கும்பொழுது நல்லவர்கள் தான் மறுக்கலை. ஆனால் உண்மையாக பணப்பகிர்வில் வரி பகிர்வில் நிறைய நடிகர்கள் 1000 கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன், நான் நிறைய சம்பாதிச்சிருக்கேன், உச்சத்திலேருந்து நான் உங்களுக்காக வந்திருக்கேன் அப்படிலாம் நிறைய பேசுகிறோம். ஆனால் ஒரு 1.5 கோடி வரியை கூட அரசாங்கத்தோட வரியை ஏமாற்றிட்டு வரோம்னா இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி நல்லவர்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும்? இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. புரியுதுங்களா? அப்போ நாம் ஒரு சாதாரண மக்கள், குடிமக்கள், நாமெல்லாம் சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம அரசாங்கத்துக்கு உரிய வரியை நம்ம செலுத்தியே ஆகணும். ஓகேவா? எனவே மக்களுடைய வருமானம் அதிகரித்தால் தான் தானாகவே வரி வருவாயை நம்ம செலுத்துகிற வகையில் நம்ம. அப்போ மக்களுடைய வருமானம் அதிகரிக்கிறதுக்கு ஒவ்வொரு அரசாங்கமும் செயல்படும். அப்படி வந்தால் அதுக்கு பேர் நெகிழ்ச்சி வரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மக்கள் வந்து வருமானம் வரி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கய்யா, எந்த பிரச்சனையும் இல்லை. அப்படின்னா என்னென்னா அது வந்து ஒரு நெகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்சா எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்களா, வரி கட்டிட்டு போயிடுவாங்க. சம்பாதிக்கலங்க போது தான் போட்டால் இவ்வளோ வரி கட்டணுமா அப்படின்னு ஒரு கேள்விகள் மக்களிடம் வரும். ஓகேவா? சரி, அப்படி வரும்பொழுது ஒரு வரி விதிப்புங்கிறது ஒரு மக்கள் நலன் சார்ந்த அரசாக தான் அது சரியாக செய்ய முடியும். இப்போ மக்கள் நலன் சார்ந்த அரசு எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்களுக்கு வாங்கக்கூடிய வரிமுறைகளை சரியான முறையில் செலுத்தணும், சரியான முறைகளில் பராமரிக்கணும். ரைட். பேராசிரியர் செலிக்மேன் அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, வரிங்கிறது ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தக்கூடிய செலுத்துகை அப்படின்னு சொல்கிறார். பேராசிரியர் செலிக்மேன் சொல்லக்கூடிய வரிமுறைங்கிறது என்னென்னா, ஒரு குடிமகன் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு செலுத்துகைனா கண்டிப்பாக பேமெண்ட் பண்ணி ஆகணும், கிரெடிட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு அரசிடம் வந்து எந்த விதமான நேரடி நன்மையோ எதிர்பார்க்காம கட்டாயமாக செலுத்த வேண்டிய வரி தான் வரிமுறை. சார் நான் வரி கட்டிட்டேன், இப்போ நீங்களாம் டிவியில் நிறையா யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போகிறோம். ஏன்னா அரசாங்கம் வந்து ஒரு சமூக நலன் கருதி மகளிருக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது நான் கொடுத்த காசு, கட்டின வரி, எனக்கு திருப்பி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு கமெண்ட் அடிக்கிறோமா இல்லையா? அப்போ நாம் எவ்வளோ வரி கட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சார் சில பேர் கிடைக்கல சார், எனக்கு வந்து அரசாங்கத்திலேருந்து எந்த உதவியும் கிடைக்கலன்னா அப்போ உதவி கிடைச்சாதான் அரசாங்கத்துக்கு வரி கட்டணுமா? அந்த கேள்வி எழுது இல்லையா? அப்போ ஒரு தனி மனிதனா, ஒரு நாட்டோடைய குடிமகனா, உனக்கு என்ன கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை பற்றி கவலை இல்லை, நாம் செய்ய வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு உரிய வரிமுறையை செலுத்துவது. இதை தான் என்ன சொல்கிறாரு பேராசிரியர் செலிக்மேன் வந்து, கண்டிப்பாக நீ வரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். வரி ஏன் சார் விதிக்கணும்? வரி வந்து கட்டாயமாக விதிக்கணும். ஏன் விதிக்கணும்? பொருளாதார உட்கட்டமைப்பு செலவுகள். பொருளாதார உட்கட்டமைப்பு இருக்கு இல்லையா, நம்ம உட்கட்டமைப்பு பண்ணுறோம். போக்குவரத்து, சுகாதாரம், பொது பாதுகாப்பு, கல்வி, உடல்நலம், இராணுவம், அறிவியல், கல்வி, ஆராய்ச்சி, கலாச்சாரம், கலைகள், பொதுப்பணிகள், காப்பீடு, இது எல்லாத்துக்கும் பணம் வேணும்ப்பா. அப்போ பணம் வேணுங்கிறதுக்கு தானே வரி விதிக்கிறோம். அப்போ இதெல்லாம் அரசாங்கத்துடைய நிதி திறனை அதிகப்படுத்துவதற்காக பண்ணணும். ஃபினான்சியல் ஹேண்ட்லிங் ரொம்ப முக்கியங்க. நீங்கள் வந்து செபியில் பணம் போட்டாலும் இல்லை, அதாவது என்ன சொல்கிறது, பாண்டில் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போடுறோம், எல்லாம் நிறைய விதங்களில் நம்ம பணம் சேமிக்கிறதாலும் அங்கே நிர்வாகம் பண்ணுவதற்கு ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் நிறுவனம் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு அரசாங்கம் எத்தனை வரிமுறைகளை எப்படியெல்லாம் கொண்டு போனால் அப்போ நிதித்திறனை கையாளுவதற்கு ஒரு சரியான நிதி ஆளுகைகளை கொண்ட மக்களை வந்து அங்கே வச்சுருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேவா? சரி, இந்த சேவைகள் வந்து நாட்டோடைய வரிமுறை. சரி, வரிகளுடைய வகைகள் மட்டும் நம்ம சொல்லிவிட்டு இந்த கண்டென்ட்டை இன்றைக்கி முடிப்போம். வரிகளோட வகைகள் நான் ஏற்கனவே சொன்னேன். நேர்முக வரி இருக்குது, மறைமுக வரி இருக்குது. அடுத்து வந்து நேர்முக வரியில் என்னென்ன இருக்குது? வருமான வரி இருக்குது, நிறுவன வரி இருக்குது, சொத்து வரி இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இருக்குது. அடுத்து மறைமுக வரியில் பார்த்திங்கன்னா முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்திரிவை வரி, அதாவது கலால் வரி, இது மாதிரியான வரிகள் இருக்குது. அப்போ நேர்முக வரியில் ஒரு 3 கண்டென்ட் இருக்குது, மறைமுக வரியில் 3 கண்டென்ட். நேர்முக வரி அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒரு தனிநபர் அரசாங்கத்துக்கு செலுத்தக்கூடிய வரியை தான் நேர்முக வரின்னு சொல்கிறோம். இந்த வரி வந்து மற்ற மீது நம்ம மாற்ற முடியாது. நீ வச்சுக்க, நான் வச்சுக்கலாம் சொல்ல முடியாது. நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறனோ, எனக்கு எவ்வளோ வருமானம் இருக்கோ அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நான் என்னோடய வரியை கட்டியாகணும். பேராசிரியர் வந்து ஜேஎஸ் மில்லின் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜேஎஸ் மில்லின்கிறவர் என்ன சொல்கிறார், நேர்முக வரி அப்படின்னா யார் மீது வரி விதிக்கப்பட்டதோ அவர் வரியை செலுத்தணும். நான் எனக்கு வரி விதிச்சப்பனா எனக்கு என் ஒய்ஃப் பணம் கட்டுவாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்னுடைய வருமானத்திலேருந்து உரிய வரிமுறையை தான் நான் கட்டணும். அதுதான் நேர்முக வரி அப்படின்னு நான் சொல்கிறோம்.
அடுத்து பார்த்திங்கன்னா வருமான வரி. வருமான வரிங்கிறது எப்படி அப்படின்னா, வருமான வரி வந்து இந்தியாவில் விதிக்கப்பட்ட நேர்முக வரியை தான் நம்ம வருமான வரியாக நம்ம சொல்கிறோம். நான் வந்து ஒரு தனி நபருங்க. நான் வந்து எவ்வளோ வருமானம் பெறனோ என்னுடைய வருமானத்தின் அடிப்படையில் எனக்கு வரி விதிக்கிறீங்க, அந்த விதியை எனக்கு கட்டியாகணும். அப்போ வருமான வரிங்கிறது கண்டிப்பாக நான் ஏர்ன் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி கட்டியாகணும். சரி, அப்போ வருமான வரிங்கிறது எப்போ சார் வந்துச்சு அப்படின்னா, இந்தியாவில் 1860 தான் வருமான வரி வருதுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தியாவில் வருமான வரி எப்போ விதிக்கப்பட்டது அப்படின்னா 1860 வந்துச்சு. யார் முதல்ல இதை அறிமுகப்படுத்தினா, சர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிறவர் தான் வருமான வரியை முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்துகிறார். அப்போ 1600 ஆங்கிலேயருடைய வருகை இந்தியாவில் ஆரம்பித்து அதுலேருந்து 1947 50 வரைக்குமே நம்ம ஆங்கிலேயருடைய பிடிமானத்தில் அவங்க கூட நல்ல உறவுகளோடு இருந்திருக்கிறோம். அப்போ சர் ஜேம்ஸ் வில்சன்கிறதா 1860 வரி. இதை தான் வீரபாண்டிய நான் எதற்கு கட்ட வேண்டும் வரி, கிஸ்தி கொடுத்தாயா, அப்படிலாம் நிறைய கேள்விகளும் கேட்குறேன். அப்போ வரிங்கிறது எவ்வளோ பெரிய தாக்கத்தை மக்களிடம் ஏற்படுத்தியது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 1857 நம்ம இந்த வரி விதிப்பை எடுத்து நம்ம வந்து போராடுறோம். அதுதான் மக்கள்கிட்ட வந்து ஒரு புரட்சியாக அமைஞ்சி. அதை தான் நம்ம வந்து முதல் புரட்சியாக நம்ம 1857 ஏற்பட்ட புரட்சி என்ன புரட்சின்னு சொல்கிறோம்? பெரும் புரட்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? முதல் புரட்சி அது. ஓகே. அடுத்து வருமான வரி. வருமான வரிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் ஒரு தனி நபர் சம்பாதிக்கக்கூடாது, கண்டிப்பாக வரி கட்டணும். அடுத்து நிறுவன வரி. நிறுவன வரினா என்ன சார்? ஒரு தனி நபர் வந்து அவரோ அல்லது ஒரு நிறுவன பங்குதாரனோ யாராச்சும் ஒரு நிறுவனத்தை நடத்துனாங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு மேலே அரசாங்கம் விதிக்கக்கூடிய விதி தான் வரி தான் நிறுவன வரின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த நிறுவனம் வந்து ஏதாச்சும் ஒரு உற்பத்தி செய்யும். உற்பத்தி செஞ்சுட்டு சும்மா விட்டு போகாது. ஏதாவது லாபத்துக்காக தான் அந்த நிறுவனம் செய்யும். அப்போ லாபம், தொழில்நுட்ப சேவைகள், இது எல்லாத்துக்குமான விதிக்கக்கூடிய வரியை தான் நம்ம வந்து நிறுவன வரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? சரி. அடுத்து பார்த்திங்கன்னா சொத்து வரி. சொத்து வரி அல்லது செல்வ வரி அப்படின்னு சொல்லுவோம். சொத்து வரியும் செல்வ வரினாலும் ரெண்டும் ஒன்று தான், நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். சொத்து வரி செல்வ வரி ரெண்டும் ஒன்று தான். இது என்னென்னா, தனது சொத்துக்கு கட்டக்கூடிய வரியோ இல்லை தன் சொத்துலேருந்து பெறப்படக்கூடிய நன்மைகளுக்காக உரிமையாளர் செலுத்துகிற வரியோ ரெண்டும் ஒன்று தான். சொத்துக்காக கட்டக்கூடிய வரியும் சரி, சொத்துலேருந்து பெறக்கூடிய நன்மைகளுக்காக கட்டக்கூடிய வரி ரெண்டு வரியும் ஒரே வரி தான். சொத்து வரி, செல்வ வரி, அவ்வளோதான். ரைட்டா? இந்திய அரசாங்கம் வந்து 3 அடுக்கில் வந்து வரி வசூலிக்குதுங்க. என்னென்ன வரினா, ஒன்று நடுவண் அரசால் வலிக்கக்கூடிய வரி. அது கிட்டத்தட்ட அனைத்து நேரடி வரிகளும் நடுவண் அரசு வசூல் பண்ணுது. நடுவண் அரசு என்ன வசூல் பண்ணுது? நடுவண் அரசு இப்போ ஜிஎஸ்டி அப்படின்னு வசூல் பண்ணுது. அப்போ நடுவண் அரசு முதலாக ஒரு வசூல் பண்ணுது. அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற சேவைகளுக்காகவும் நடுவண் அரசும் மாநில அரசும் ஒரு வரி வசூலுக்கு. மற்ற சேவைகள் அப்படின்னா என்ன? நம்ம வந்து ஹிடன் சார்ஜஸ் போடுறாங்களா இல்லையா? அப்போ நம்ம ஜிஎஸ்டியிலே பார்த்திங்கன்னா சிஜிஎஸ்டின்னு போடுவாங்க, எஸ்ஜிஎஸ்டின்னு போடுவாங்க. அப்போ வசூலிக்கக்கூடிய பணத்தில் அவங்களுக்கு மாநிலத்துக்கு அப்படின்லாம் நிறையா வரிமுறைகள் இருக்குது. அடுத்து 3ஆவதாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சொத்துக்களுக்கான வரியும் உள்ளூர் அரசாங்கத்தால் நம்ம லோக்கலில் டேக்ஸ் கட்டுறோமா இல்லையா? லோக்கல் வில்லேஜ் பஞ்சாயத்தில் வரி கட்டுறோமா இல்லையா? அப்போ 3 முறைகளில் நம்ம வரி கட்டுறோம் நாட்டில், இந்திய நாட்டில். ஓகேவா? சரி, இதை நம்ம பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மறைமுக வரினா என்ன சார் அப்படின்னா, ஒருவர் மீது விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றவருக்கு மாற்றப்பட்டால் அது மறைமுக வரி. நான் ஒரு பொருளுக்காக நான் விதிக்கிறேன் அப்படின்னா அந்த விதியை வந்து அந்த வரியை வந்து இன்னொருத்தர் கட்டுறார். அது எப்படி சார் வரியை கட்டுறாரு அப்படின்னா, நான் வந்து முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வு வரி, இப்படி நிறையா வரிகளை வந்து நம்ம அப்படி சொல்லலாம். முத்திரைத்தாள் வரி பார்த்திங்கன்னா அடுத்து முத்திரைத்தாள் வரின்னு பார்க்கும்போது என்ன வருது? அரசாங்க ஆவணங்கள், திருமணப்பதிவு அல்லது சொத்து தொடர்பான ஆவணங்கள், இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வரி கட்டுறோம். முத்திரைத்தாள் வரி வந்து கட்டுறோம். முத்திரைத்தாள் வரி எது கட்டுறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று அரசாங்க ஆவணங்களான திருமணப்பதிவு, இதுக்கு நம்ம கட்டுறோம். அடுத்து வந்து சொத்து தொடர்பான ஆவணங்கள், இதுக்கு கட்டுறோம். இதெல்லாம் கட்டுறது தான் முத்திரைத்தாள் வரி. நீங்கள் 100 ரூபா பத்திரம், 200 பத்திரம்லாம் வாங்கி பார்க்குறோம் இல்லையா? இதுதான் அது. அடுத்து வந்து பொழுதுபோக்கு வரி. பொழுதுபோக்கு வரி அப்படின்னா என்ன சார்? நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட்டக்கூடிய திரைப்படங்கள் பார்க்க போகிறோம், சினிமா பார்க்குறோம். இப்போ நம்ம சினிமாவெலாம் பார்க்க போகிறோம். நம்ம சொல்லணும் 200 ரூபா டிக்கெட்டை 5000க்கு விற்றான் சார். உடனே நம்மால் சொல்லலாம், நான் 5000 ரூபா கட்டி வாங்கி பார்த்தேன்டா, நான் பைத்தியக்காரன். அப்போ எவனோ ஒரு நடிகன் நடிக்க வேண்டிய படத்தை போயிட்டு 5000 ரூபா கட்டி பார்க்குறான்னா அவன் தான் 1ஆம் நம்பர் முட்டாள். அப்போ அவன் கேளிக்கை வரின்னு ஒன்று கட்டுறோம். அந்த 200 ரூபா டிக்கெட்லேயும் அவன் கேளிக்கை வரி ஒரு 20 ரூபா போட்டிருப்பான். அதை தாண்டி நீ ஒரு 4800 ரூபா கட்டி அந்த நடிகனை மேலே ஏற்றுறதுக்கு அவன் உடனே நாளைக்கு நல்லா பணமெல்லாம் சம்பாரிச்சோன்னே நான் உச்சத்தை விட்டு உங்களுக்காக வந்தேம்மா. இதெல்லாம் நமக்கு தேவையா? அப்போ நம்ம சரியாக சில விஷயங்களை கரெக்டாக பண்ணால் வரி விதிப்பு திருட்டுத்தனமாக ஒரு தனிநபருக்கோ ஒரு கூட்டத்துக்கோ போகாமல் வரி விதிப்பு நேரடியாக அரசாங்கத்துக்கு போகிறது தான் நல்லது. அதனால தான் இந்த பொழுதுபோக்கு வரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். திரைப்படங்கள்,
அப்புறம் பார்த்திங்கன்னா பூங்காக்கள், பார்க்லையெல்லாம் வசூல் பண்ணுவாங்க. அப்புறம் பொருட்காட்சி, இந்த அங்கே என்டர்டெயின்மெண்ட்டு இதெல்லாம் போடுவாங்க, விளையாட்டு நிகழ்ச்சிகள் போடுவாங்க. இது எல்லாத்துக்குமே வரி போடுறோம். இந்த விளையாட்டு நிகழ்ச்சி சொல்லும்போது ஒரு வெட்கக்கேடான ஒரு விஷயம். இந்தியாவில் மிகப்பெரிய விளையாட்டு கிரிக்கெட்னு சொல்கிறோம். ஆனால் கிரிக்கெட்டில் கோடிக்கணக்கான பணம் பொருளுது. அதுக்கு அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்களா இல்லையானா இன்றைக்கி வாட்ஸ்அப் இந்த மாதிரி தளங்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் எந்த வரியும் கட்டுறதில்ல, அவங்களாம் சம்பாரிச்சு தான் போகிறாங்கங்கிற மாதிரி வருது. இது உண்மையாக பொய்யாங்கிறது நீங்கள் முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சுக்கங்க. ஓகேவா? ரைட். அடுத்து சுங்கத்தீர்வை வரி, கலால் வரி. கலால் வரிங்கிறது நம்ம கட்டாயமாக நம்ம கட்ட வேண்டிய ஒரு முக்கியமானது. இது எப்படின்னா, விற்பனையை விட உற்பத்தியின் இயக்கத்தில் எந்த ஒரு உற்பத்தி பொருள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி, நாம் வந்து உற்பத்தி செஞ்சிட்டோம், உற்பத்தி செய்யக்கூடிய வரிக்கு பொருளுக்கு நம்ம கட்ட வேண்டிய வரி தான் நம்ம கலால் வரி அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான் இதோட இருக்குது. இது கூட இன்னொரு விஷயத்தையோட முடிச்சிடுறேன். பண்டங்கள் மற்றும் பணிகள் வரி, அதான் ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லா மாநிலங்களும் மத்திய அரசும் மாநில அரசுகளும் பேசிக்கிட்டு இருக்க ஒரு விதி. இது எப்போ வந்துச்சு அப்படின்னா, பாராளுமன்றத்தில் வந்து மார்ச் 29, 2017 இந்த மறைமுக வரிகள், அதாவது ஜிஎஸ்டிக்கான சட்டத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. ஜூலை 1, 2017 இது இம்ப்ளிமெண்ட்டுக்கு வருது. அப்போ மார்ச் 29, 2017 உருவாக்கப்பட்ட இந்த சட்டமானது ஜூலை 1, 2017 இந்தியாவில் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதோட ஒரே நோக்கம் என்ன? ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி. இதுதான். ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி. அங்காடினா இது. அப்போ ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரி. இதுதான். ஆனால் இதுக்கு முன்னாடி என்னென்னா வேட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அதை வேல்யூ ஆடட் டேக்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. இதெல்லாம் எடுத்துகிட்டு இது மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படின்னு சொல்கிறோம். பலமுனை வரி இல்லாமல் இது ஒரு முனை வரி. அது பலமுனை வரி. இது வந்து இப்போ இருக்க ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரி. ஒரே இடத்துல வந்து கொட்டிட்டோம். ஒரு நாடு, ஒரு அங்காடி, ஒரு வரின்னு கொட்டிட்டோம். ஓகேவா? ரைட். இதோட இன்னைய கண்டென்ட் முடிப்போம். அடுத்த கண்டென்ட்டில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.